இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் லெசன் 3ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.11 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதோட ஜிசிடி அதாவது மீப்போவா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எது ஃபஸ்ட்டு இங்கே 6x³ இருக்குது, இங்கே 3x³ இருக்குது. ஸோ இதுதான் பெரிய நம்பர். எது பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டில் அதை வந்து f(x)ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து f(x) ஈக்குவல் டு 6x³ மைனஸ் 30x² ப்ளஸ் 60x மைனஸ் 48. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து இது காமனாக எடுக்க முடியாது எடுத்துடணும். அதாவது எல்லாத்தையுமே வந்து 6ஆல் டிவைட் பண்ணலாம். அதை வந்து காமன் டேர்மு. அந்த 6ஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே x⁴ இருக்கும். இங்கே வந்து 5 6 30, அதனால் 5x². இங்கே 10 6 60, அப்போ 10x. இங்கே 8 6 48, அப்போ 8 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது அதை g(x)ன்னு எடுத்துக்கோங்க. 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x மைனஸ் 18. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். அதனால் 3ஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே x⁴ இருக்கும், இங்கே 4 இருக்கும், 4x², இங்கே 7x, இங்கே மைனஸ் 6 3s are 18. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த f(x)ஐ g(x)ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதில் நம்ம காமனாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த எக்ஸ் டேர்மில் இல்லாமல் அந்த கோஎஃபிஷியன்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்பரே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். 1, இங்கே -5, அடுத்து 10 ப்ளஸ் 10, அப்புறம் -8. இந்த f(x)ஐ g(x)ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 1, அடுத்து -4 ப்ளஸ் 7 -6. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த 1ஐ 1ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வரும். அதாவது ஃபஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 1ஐ வச்சு இந்த 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1ஐ வச்சு போய் இது அப்படியே தான் வரும். இப்போ 1 -4 7 -6. இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றணும். இப்போ +1 இருக்கா, அப்போ இது வந்து -1, இது -4னா +4, +7னா -7, மைனஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ இந்த டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ -5 இங்கே +4, அப்போ என்ன வரும், -1, 10 -7, அப்போ +3, -8 +6, அப்போ -2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எதை வெளியில் போட்டிருக்கோமோ அதை இப்போ உள்ளே போடணும். இதே மாதிரி டிவிஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ 1 -4 7 -6 ஏதாவது டிவைட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து உள்ளே போட்டுருங்க. இங்கே நமக்கு ரிமைண்டர் கிடச்சிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே போட போகிறோம். -1 3 -2. ஸோ இங்கே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 1ஐ -1ஆல் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து -1. அப்போ அந்த -1 வச்சு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ -1 × -1 +1, -1 × 3 -3, -1 × -2 +2. இப்போ இது 3க்கு சிம்பிள் மாற்றிடுங்க. இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த டைம் கேன்சல் ஆயிரும். இப்போ -4 + 3 -1, 7 -2 5. அடுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் கீழே இருக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கிறதுனால திரும்பி நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ என்னது, இந்த ஃபஸ்ட் நம்பரை இங்கே ஃபஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணுறோம். இப்போ -1 -1 டிவைட் பண்ணால் +1 வரும். இந்த +1 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1ஐ வச்சு இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுருங்க. -1 3 -2. இப்போ இதுக்கு சிம்பிள் மாற்றிடுங்க. இப்போ நான் இது கேன்சல் ஆகிரும். 5 -3 +2, -6 +2 -4. இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டில் வந்து ரெண்டையுமே காமனாக எடுக்கலாம். ஸோ 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து -2 இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வந்தால் தான் நமக்கு சம் முடியும். நமக்கு ரிமைண்டர் 0 வரல. ஸோ அதனால் திரும்பி அடுத்த டிவிஷன் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வெளியில் எதை வச்சு டிவைட் பண்ணியிருக்கோம், இதை உள்ளே போடணும். நமக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரை வெளியில் போடணும். அப்போ -1 3 -2 அதை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த ரிமைண்டர் என்ன இருக்குது, இந்த 2ஐ காமனாக எடுத்துகிறோம். மீதி 1 -2 இருக்கா, அந்த 1 -2 இங்கே வெளியில் போட்டுருங்க. இப்போ அதே போல் -1 1ஆல் டிவைட் பண்ணால் -1 வரும். ஸோ -1 × 1 -1 -1 × -2 +2. இப்போ இது சிம்பிள் மாற்றிடுங்க. இப்போ நாங்கள் இது கேன்சல் ஆகிடும். 3ல் 2 போச்சுன்னா 1. அடுத்து -2 கீழே இருக்குங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இறக்கிருக்கிறதுனால திரும்பி டிவைட் பண்ண போகிறோம். அதே போல் ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் வரும். அந்த 1 இங்கே போட்டுருங்க. ஸோ 1 × 1 1 1 × -2 -2. இப்போ சிம்பிள் மாற்றிடுங்க. இப்போ சிம்பிள் மாற்றும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு 0 வந்துடும். இப்படி 0 வரும்போது நம்ம வந்து சம்ம முடிக்கணும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜிசிடி, அதாவது தமிழில் வந்து மீப்போவா.
இங்கே வந்து எதை வச்சு டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்திருக்கோ அதுதான் நமக்கு ஜிசிடி. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இங்கே 2 நம்பர் வந்திருக்கு, 1 - 2, அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணணும், நம்ம ஏற்கனவே 6 3 காமனாக எடுத்துக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 6க்கும் 3க்கும் அடுத்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 6க்கும் 3க்கு ஜிசிடினா ரெண்டுமே எது காமனாக டிவைட் பண்ணணும், 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ அந்த 3 வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ 3 அப்படியே போட்டுக்கிட்டு இங்கே நமக்கு 2 நம்பர் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்து அப்படியே போட்டோன்னா அதுக்கு 2ஆம் நம்பர் வந்து நம்ம எக்ஸ் சேர்க்கணும். அதனால் இந்த இடத்துல வந்து 1க்கு பக்கத்தில் எக்ஸ் சேர்த்திங்கன்னா எக்ஸு, லாஸ்ட்டில் இந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் எழுதும்போது எக்ஸ் சேர்த்து எழுதணும். அது வரைக்கும் நம்ம எக்ஸ் சேர்க்காம நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ 3 × x - 2 அப்படிங்கிறது தான் இதோட ஜிசிடி. ஸோ ரொம்பவே ஈஸியான சம் தான், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.